எலெக்ஷன் கமிஷன்ல, அதாவது தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவுல என்றைக்கு நீதிபதிகளை அடிப்படையில இருந்து எடுத்துட்டு 3 பேர்ல 2 பேர் ஆளுங்கட்சியினராகவும் ஒருத்தர் எதிர்கட்சியினராகவும் சேர்த்தாங்களோ அன்னைக்கே இவர்களுடைய தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவிலையும் சரி, தேர்தல் அதிகாரிகளை நியமனத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் ஏற்பட போகுது என்பதை எல்லாரும் அறிந்த வண்ணம் தான் இருந்தோம். எதிர்கட்சிகள் எல்லாம் இதெல்லாம் குறித்து விவாத பொருளாவே ஆக்கணும். இன்னும் சொல்ல போனா கொலிஜியம் எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டே இதை பத்தி எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க. அப்பெல்லாம் நாங்க காங்கிரஸ் மட்டும்தான், எதிர்கட்சி மட்டும்தான் இது குறித்து பேசியது. காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இதற்கான பிரச்சனை. காங்கிரஸ் வெற்றி பெறுகிற இடத்துலதான் இதை பத்தி பேசுறது இல்ல, எங்கெல்லாம் தோல்வி அடையுதோ அந்த இடத்துலதான் பேசுறாங்கன்னு சொல்ற இடத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஆதாரத்தை எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இதற்கான வேலை நடைபெற்றது. இப்ப பாருங்க, உங்கள்ட்ட பேப்பர் காட்டுற கிட்டத்தட்ட 7 அடி. அதாவது நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கான எத்தனை பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு கர்நாடகால இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கேட்கிறோம். கேட்ட ஸ்பீடுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஓட்டர் லிஸ்ட் தந்திருக்கணும். இந்திய நாட்டு பிரதமர் வாயெங்கும் எப்பொழுதுமே டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பிராண்ட் அம்பாசிடிங் பண்ணிட்டு வந்த நேரத்துல எலெக்ஷன் கமிஷன் என்னமோ இன்னும் பழையங்காலத்து பேப்பர் சீட்டு மாதிரி கிட்டத்தட்ட 7 அடி ஒசரத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் லிஸ்ட் கொடுத்துச்சு. எதற்காக இப்படி இந்த வாக்காளர் லிஸ்ட்ல பேப்பராக? ஏன்னா சாஃப்ட் காப்பியா கொடுக்காம ஹார்ட் காப்பியா கொடுத்தா இதுல உங்களுக்கு தெரியும் நேரம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படும், இது குறித்து அதிகப்படியான ஆய்வுகள் செய்யப்படாம போகலாம் அப்படின்றத ஒரு உள்நோக்கம் கொண்டுதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இதை பேப்பராக கொடுத்ததாக நாங்க பாக்குறோம். அதை தாண்டி அதை நாங்கள் நிரூபித்து இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், காங்கிரசுடைய ஒரு பார்வை ஆரம்பத்திலிருந்து, ராகுல் காந்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மகாராஷ்டிராவுடைய தேர்தலின் போது 5:30 மணிக்கு மேலாக, சரியாக 5:30 மணி வரைக்கும் ஒரு ஓட்டு சதவீதம் 56.6% இருந்தது. 5:30 மணிக்கு மேல, சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10%, கிட்டத்தட்ட சொல்ல போனா 76 லட்சம் வாக்குகள் பதிவானது மகாராஷ்டிரால. இது குறித்து ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார், நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பினாரு, பப்ளிக் ஃபாரம் மக்களிடத்துல பிரஸ் மீட் பண்ணாரு. இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாங்க, காங்கிரஸ்காரர்கள் அதாவது தோல்வியுடைய மனப்பான்மையில இருந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் மீதும் எலெக்ஷனுடைய இயந்திரத்தின் மீதும் ஒரு பொய்யான வதந்திகளை பரப்புறாங்கன்னு சொன்ன நேரத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஆதாரங்களை காங்கிரஸ் கட்சி தலைமையும் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்களும் எடுத்திருக்கிறார்.